படைத்த தெய்வமே, பரிசுத்த ராஜாவே, பரமனின் திருவுருவே, பாவியர் பங்காளனே இயேசுவே, நீரே என் ஆண்டவரே, நீரே என் ஆண்டவரே. படைத்த தெய்வமே, பரிசுத்த ராஜாவே, பரமனின் திருவுருவே, பாவியர் பங்காளனே இயேசுவே, நீரே என் ஆண்டவரே, நீரே என் ஆண்டவரே. படைத்த தெய்வமும் பரிசுத்தமுள்ள தேவனும் பரலோக வாழ்வை இவ்வுலகிற்கு அழைக்க வந்த பரம தயாளனுமாயிருக்கிற என் நேச பரம்பொருளாகிய இயேசுவே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் அருளி செய்த இந்த வேளைக்காக நன்றி செலுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன். உமது ஆற்றலால், உமது பலத்தினால், உமது வல்லமையினால் சுவாமி. தேவரீர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜீவ வார்த்தை, தேவனுடைய ஜீவனுள்ளதான வார்த்தை வெளிப்படுகின்றதான இந்த வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற மெய்யான தேவனும் கடவுளுமாகிய இரட்சகருக்கு என் இருதயத்தின் ஆழத்தில் முழுமையுமாய் நன்றி செலுத்துகிறேன். அதே அற்புதமான இந்த வேளையிலே உங்களுடைய எண்ணங்கள், தேவைகள் எல்லாம் அவருடைய ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தகப்பனே, மனதுருக்கம் உள்ள தெய்வமே, இதோ என் ஜனங்கள், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னை அறியாது பரிதவித்து நிற்கிற ஜனங்கள், அவர்கள் மேல் நான் மனம் இறங்குகிறேன் என்று சொன்னீரே. அவர்கள் மேல் நான் இரக்கமாயிருக்க விரும்புகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுடைய அவல நிலைகளை பாரும், அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் குமுறல்களை பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட என்னென்ன வேதனைகளோடு, நெருக்கடிகளோடு, போராட்டங்களோடு அல்லல் பட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் வாழ்வின் நிலை, தங்கள் தொழிலின் நிலை, தங்கள் பிள்ளைகளுக்கான குடும்பத்தின் சூழ்நிலை, ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு, தடுமாறிக்கொண்டு, பதற்றத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கான காரியங்களிலே நான் எப்படி செய்து முடித்து விட முடியும்? அவர்களுக்காக இன்னும் நான் எவ்வளவாய் தேவைப்படுவதாக இருக்கிறது? நான் எவ்வளவு செய்ய போகிறேன்? என்னால் என்ன முடியும்? ஐயோ, என் பிள்ளைகளுக்கு என்னென்னவோ தேவைப்படுகிறதே. இதற்கு மத்தியிலே வியாதிகளின் போராட்டங்கள் ஒரு பக்கம், வியாதிகளால் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளின் அவல நிலைகள், ஒவ்வொரு நாளும் உடல் உள்ள வாதைகளினாலே, உபத்திரங்களினாலே போராடி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? யார் எனக்கு இருக்கிறார் என்று போராடி பரிதவித்து நிற்கிற பிள்ளைகள், அல்லல் பட்டு துவண்டு விழுகிற பிள்ளைகள், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் அந்த மகிமையான வல்லமையை எனக்கு தந்தருளினீரே. என் ஜனங்களுக்கான தேவைகளை கூச்சலிட்டு எழுப்பு, உன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய அவல நிலைகளை, இயலாமையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மாலன்றி யாரால் முடியும் தகப்பனே? இந்த ஜனங்களுக்கு உதவுவதற்கு உம்மையன்றி யார் இருக்கிறார் ஆண்டவரே? அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறதே, இயேசுவால் அன்றி யாரால் முடியும்? இந்த உலகத்தின் மீட்பு, இந்த உலகத்தின் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து என் ஜீவனுள்ள தேவனால் கொடுக்கப்பட்டது என்று விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. உமது ஜனங்கள் ஒவ்வொருவருடைய நாவிலும் இதே வார்த்தை விசுவசிக்கிறேன் ஆண்டவரே என்று வரட்டும்.
ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். தேவர் அற்புதங்களை செய்ய போவதற்காய் இந்த அற்புத வேளையிலே உடைய ஜீவ வார்த்தை வேளையிலே உடைய ஜனங்கள் அதிசயங்களை காணும் பொருட்டாய் தங்கள் வாழ்க்கையில் நடைபெறாத தடைபட்டு கிடந்த காரியங்களை இப்பொழுது சந்திக்க முடியுமா நீர் கிருபை செய்வதற்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை நாம் எதையோ சாதித்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் எதையோ செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அறிந்து வாழுகின்ற வாழ்வு, என்னை ஏற்று வாழுகின்ற வாழ்வு, என்னை உணர்ந்ததான வாழுகின்ற வாழ்வு மனிதன் வாழ்விலே நிலைக்கத்தக்கதாய் ஆசீர்வாதங்களை பெற்றதாய் ஐஸ்வர்யங்களை நிறைந்து வழிவதாய் இருக்கும் என்று, சிறப்பை காண்பதாய் மேன்மையாய் விளங்குவதாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு அமர்ந்திருந்தாலும் எதை நினைத்தாலும் அங்கே நானே தேவன் என்று நீங்கள் உள்ளத்தினாலே உணர்வினாலே உங்கள் செயல்களினாலே அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே இந்த உலக மனிதர்களுக்குள்ளே நானே உயர்ந்திருக்கிறவராயிருக்கிறேன், பூமியிலும் நானே உயர்ந்திருக்கிறேன், இந்த பூமியிலே நான் மாட்சியுடன் விளங்குகிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் தாமே அனைத்தையும் படைத்தவர். அது மாத்திரமல்ல, அவரே சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், என் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று. நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது, நீங்கள் அமர்ந்து வேண்டுகின்ற பொழுது நானே தேவன் என்று முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்னாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? நீங்கள் யாரை அறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளத்தினாலே உணர்வினாலே இருதயத்தினாலே நீங்கள் யாரை தேவனென்று அறிந்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த ஆண்டவர் மேலே நீங்கள் தேவனென்று அறிந்திருந்து அவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கையின் ஆற்றல் தான் உங்களை வாழ வைக்கும் என்று சங்கீதம் 40:4 சொல்லுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுளின் மேலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை கொள்ளுகின்ற ஜனங்களே பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படி என்றால் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாக, யாரை நோக்கி உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை நகர்த்தி செல்லுகிறவர்களாக, உங்கள் வாழ்க்கையின் எதிர்நோக்கை தேவைகளை யார் முன்னே வைத்து வாழ்வில் காரியங்களை செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்தை தொட்டு பாருங்கள். யாரை முன்வைத்து நிற்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கையின் பலன் யார் மீது இருக்கிறது? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரிலே முழுமையாய் இருந்து செயல்படுகின்ற பொழுது அத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சிலையை நோக்காதவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேலே பற்றுதல் வைத்து ஆண்டவரை விசுவசிக்கிற ஜனங்கள் நிச்சயமாக அவரையே சார்ந்து நிற்பார்கள். நிச்சயமாக அவர்கள் சிலைகளை நோக்க மாட்டார்கள். ஆனால் சிலைகள் மேலே பற்றுறுதி வைத்திருக்கிறவர்கள், சிலையே நோக்குகிறவர்கள், சிலை இடத்திலே தங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை செலுத்துகிறவர்கள் ஆண்டவரை ஓரமாக வைத்து விடுவார்கள். ஆண்டவரை மேன்மைப்படுத்த மாட்டார்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. எனவேதான் சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உங்கள் வழிகளை எல்லாம் உங்கள் தேவைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஜீவனுள்ள ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோமே என்று இருந்து விடாதீர்கள், அவரையே நம்பி இருங்கள் என்று சொல்லுகிற வசனம். உங்கள் வழிகளை உங்கள் தேவைகளை
எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவரையே நம்பி அவரை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் விசுவாசத்தில் பலன் கொண்டு நில்லுங்கள் என்று வசனம் சொல்லித் தருகிறது. அப்படி நீங்கள் அவரை நம்பிக்கையினால் பற்றி பிடித்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தேவனாகிய ஆண்டவர் தாமே உங்களுக்காக உங்கள் சார்பிலே அவர் நின்று செயல்படுவார். உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்கச் செய்வார், வர்த்திக்கச் செய்வார் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய சூழ்நிலையிலே உங்கள் வாழ்வின் நிலை, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள், உங்கள் இருதயத்தின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்கள் தேவைகளை எடுத்து வைக்கிறவர்களாக, ஆண்டவரை முன்வைத்தவர்களாக, ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர்களாக, ஆண்டவரையே பற்றி பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஆவியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை படைப்பின் முழுமையும், பரிசுத்தத்தின் முழுமையும், வாழ்வின் முழுமையும், பரலோகத்தின் முழுமையுமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு முதலிடம்? யாரை முதன்மைப்படுத்துகிறீர்கள்? யாரை மேன்மைப்படுத்துகிறீர்கள்? எனக்கு நிகர் யார்? யாரை எனக்கு நிகராக்குகிறீர்கள்? யாரை எனக்கு இணையாக்க விரும்புகிறீர்கள்? இந்த வார்த்தையை ஆண்டவராகிய கர்த்தர் தாமே என் இருதயத்தில் முழு ஆற்றலாய் ஊற்றினார். ஆலயத்திலே நான் சில தினங்களுக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய படைப்பாகிய உலகத்திற்கும், உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும், அதிலே விசேஷித்த விதமாய் ஆண்டவருடைய திருச்சாயலாய் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்காகவும் நான் ஜெபத்தை ஏறெடுத்து ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் தரிசனமாய் மிகுந்த ஆற்றலோடும், மிகுந்த பலத்தோடும், மிகுந்த வல்லமையோடும், மிகுந்த வேதனையோடும், கோவாக்கினையோடுமாய் என் முன்பாக அவர் வெளிப்பட்டார். அப்படியாய் வெளிப்பட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் இது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. என் ஜனங்களுடைய இருதயத்தில் என்னவாய் இருக்கிறார்கள்? என் ஜனங்களுடைய இருதயம் யாரை நோக்கியதாக இருக்கிறது? யாருக்கு முதலிடம்? யாரை முதன்மைப்படுத்துகிறீர்கள்? யாரை மேன்மைப்படுத்துகிறீர்கள்? எனக்கு நிகர் யார்? எனக்கு நிகர் யார்? யாரை எனக்கு நிகராக்குகிறீர்கள்? யாரை எனக்கு இணையாக்கப் போகிறீர்கள் என்ற தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை உடைத்து போடுவது போல, என் இருதயத்தை உருக்குலைத்து விடுவது போல ஆற்றலாய் எனக்குள் பிரவேசிக்க என் முன்னே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எடுத்து சொன்னார். ஆவியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, காலங்களை அறிந்திருக்கிறீர்கள். கோடை காலம், மழைக்காலம் என்கிறீர்கள். காலங்களையும் நேரங்களையும் உண்டாக்கின மெய்யான தேவனை யார் என்று இன்னும் அறியாமலும், அவரை மாத்திரமே மகிமைப்படுத்த முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. வானமண்டலங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள். காற்றை பார்க்கிறீர்கள். காற்றிலே பறந்து செல்கின்ற பறவை இனங்களை பார்க்கிறீர்கள். கடலை பார்க்கிறீர்கள். கடலிலே நீந்தி செல்கின்ற மீனினங்களை பார்க்கிறீர்கள். காட்டு விலங்குகளை பார்க்கிறீர்கள். நாட்டு விலங்குகளை பார்க்கிறீர்கள். மனம் தரும் அழகு மலர்களை பார்க்கிறீர்கள். எத்தனை விதமான படைப்பின் அதிசயங்களை பார்க்கிற நீங்கள் உங்களை படைத்த தெய்வத்தை, சகலத்தையும் படைத்தருடைய கர்த்தாவாகிய இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முடியாது போகிறீர்களே. மறந்து போகின்றாயே மனிதனே, மறந்து போகின்றாயே. உன் ஆசியிலே ஜீவ ஆவியை ஊதி உன்னை மனிதனாய் சிருஷ்டித்த தேவனை நீ மறந்து போகின்றாயே. ஏன்? அவரல்லவா உன்னை உண்டாக்கின தேவன். அவருடைய ஜீவ ஆவியை அல்லவா உன்னுடைய நாசியில் ஊதி உன்னை மனிதனாக உருத்தந்த ஜீவனுள்ள தேவன். அவரை மறந்து போகின்றாயே.
இதோ இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தருளிய தேவன் தமது திருக்கரங்களினாலே விசேஷித்த விதமாய் ஜீவனை உண்டாக்கி கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று யோவான் 1:3, ரோமர் 11:36, கொலோசாயர் 1:16, எசையா 66:2 சொல்லுகிறதே. நீ எதை யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டது என்று அறிக்கையிட்டு சொல்லுகின்ற இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு முன்னால் உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள், செயல்பாடுகள் எத்தகையதா, எப்படிப்பட்டதா, ஏன் இவ்வாறு இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஏன் அனைத்தையும் படைத்தருளினாரே? யாருக்காக படைத்தருளினார்? யாருக்காக படைத்தருளினார் என்ற வார்த்தை எசையா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் அதற்கு அருமையான பதிலை தருகிறது. வல்லமையுள்ள தேவனாகிய கடவுள் இந்த உலகத்திலே படைத்த படைப்புகள் அனைத்தையும் தமக்கென்று தாமே படைத்தார் என்று. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, படைப்புகள் அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் படைப்பு நிறைவை கண்டு மனம் மகிழ்ந்த தேவன் தமக்கென்று தாமே அவர் விரும்பி படைத்தார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படி படைக்கப்பட்ட இந்த மனிதன் தன்னை போல தன்னுடைய அழகு திருச்சாயலிலே தன்னுடைய உருவிலே அவர் விசேஷத்த விதமாய் விரும்பி தன்னை போல உண்டாக்கின இந்த மனிதனுக்கு தாம் படைத்த படைப்புகள் அனைத்தையும் அவனுக்கு கீழ் அமைத்து கொடுத்து அவனை வாழ வைத்து தமது விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை அவர்களுக்கு அளித்து அவர்களை வாழ வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:11 முதல் 13 வரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் தாமே சொல்லுகிறார், தமது படைப்புகளில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை இறைவாக்கினர்களாகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாக நற்செய்தி போதிப்பவர்களாகவும் இன்னும் சிலரை ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. இவர்களை எதற்காக இப்படியாய் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான சூழல்களிலே எதிர்பார்ப்பு நிலைகளிலே உருவாக்கினார், ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது எபேசியர் 4:12 சொல்லுகிறது, அவர்கள் திரு தொண்டாற்றவும் இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும், கிறிஸ்துவின் உடல் என்கின்ற திருச்சபையை கட்டி எழுப்பவுமே இவர்களை இத்தகைய அளவிலே ஏற்பாடு செய்தார், படைத்தருளினார் என்று அங்கே ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவதற்காக, கிறிஸ்தவ சமூகத்திலே இறை தொண்டு ஆற்றுவதற்காக, அவர்களை அதற்குரிய தகுதியிலே ஆயத்தப்படுத்துவதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழலை கொடுத்து ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உருவாக்கினார், ஏற்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறதே. எத்தகைய ஆற்றலை, எத்தகைய பலத்தை, எத்தகைய வல்லமையை, எத்தகைய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றலை தாம் படைத்த தமது அழகு திருச்சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்தருளிய பொழுதிலும் கூட தமது மகிமையை, தனது மாட்சிமையை மாத்திரம் எவருக்குமே அவர் கொடுத்ததில்லை என்று வசனம் சொல்லுகிறது. எசையா புத்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறதே, நானே ஆண்டவராகிய கர்த்தர், எனது மாட்சியை பிறர்க்கோ எனது புகழை சிலைகளுக்கோ நான் ஒருபோதும் விட்டு கொடேன் என்று சொல்லுகிறார். தமது ஆற்றலை, தமது வல்லமையை, தமது அற்புத அடையாளங்களின் அரும் செயல்வி செய்யக்கூடிய மகிமையை, ஆற்றலை அவர் கொடுத்தருளிய தேவன் தமது மகிமையை, தமது புகழை இந்த உலகத்திலே எவருக்குமே விட்டுக்கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மாட்சி எனக்கே உரியது, என் புகழ் எனக்கே உரியது, இதை எவருக்குமே விட்டுக்கொடேன்,
மனிதருக்கோ சிலைகளுக்கோ எந்த படைப்புகளுக்கும் நான் விட்டுக்கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கூரிய வாளை போல இருபுறமும் ஒட்டத்தக்கதான, எந்த வாளிலும் கூர்மையானதான, உடலையும் மச்சையும் எலும்பையும் மச்சைகளையும் பிரிக்கக்கூடியதான, ஆற்றல் மிகுந்ததான, சக்தி வாய்ந்ததான தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை ஊடுருவி பாயவில்லையா? உங்கள் இருதயத்தை பிளந்து உள்ளே வரவில்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை ரோமர் 9:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாய் கேளுங்கள். உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும். ஆண்டவராகிய கடவுள் தாமே சொல்லுகிறார். எத்தகைய ஆற்றலை, எத்தகைய வலிமையை, எத்தகைய வல்லமையை நான் உனக்கு அளித்திருப்பது எதற்காக? உன் வழியாக என் வல்லமையை காண்பிக்கவும். என் வல்லமையை, யாருடைய வல்லமையை? தேவனுடைய வல்லமையை. இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலின் வழியாக, இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையின் வழியாக, இந்த மனிதன் செய்ய போகிற அற்புதத்தின் வழியாக என் வல்லமையை காண்பிக்கவும், என் பெயரை நாடெங்கும் உலகெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்கச் செய்தேன். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உன்னை ஏற்படுத்தினேன். என் நாமத்தை பூமி எங்கும் விளையச் செய்யவும், பூமி எங்கும் கேட்கச் செய்யவும், உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவே நான் உன்னை நிலைப்படுத்தினேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் எதையோ சிந்தித்து பார்க்கிறீர்கள். யாரோ என்னென்னவோ சொல்லுகிறார்கள் என்று எண்ணி பார்க்கிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் ஏற்படுத்திய இந்த அப்போஸ்தலர்கள், இந்த இறைவாக்கினர்கள், இந்த இறை போதகர்கள் அனைவரையும் நான் ஏற்படுத்தினேன். என்னுடைய ஆற்றலால், என்னுடைய வல்லமையினால், என்னுடைய திறத்தினால் நான் ஏற்படுத்தினேன். எதற்காக? என் வழியாய், அவருடைய வழிகள், தேவனுடைய வழிகளை, ஆற்றலை ஏற்படுத்தி இந்த மனிதர்களின் வழியாக உலகெங்கும் நாடெங்கும் அறிக்கையிட்டு சொல்லவும், தேவனுடைய மகிமையின் நாமத்தை உலகெங்கும் பறைசாற்றவும், அறிக்கையிடவுமே நான் உன்னை ஏற்படுத்தினேன், நான் உன்னை நிலைப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே தேவனுடைய இந்த அசைக்க முடியாத ஜீவ வார்த்தைகளை உணர்ந்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நீங்கள் உங்கள் இருதயத்தில் யாரை கட்டி எழுப்புகிறவர்களாக, யாரை உயர்த்தி பற்றி பிடித்து கொண்டவர்களாக, யாரிடத்திலே உங்கள் வேண்டுதல்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை ஏறெடுத்து வைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். இருதயத்தின் ஆழத்திலே கவனம் கொண்டு உணர்ந்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நானே தேவன் என்று உங்கள் இருதயத்தால் அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் எண்ணங்களை நீங்கள் யாரிடத்திலே எடுத்து வைக்கிறீர்கள்? யாரை நோக்கி துதி பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பூர்வீக கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று தங்களை தாமே சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். உங்கள் இருதயத்தின் நோக்கங்கள், உங்கள் இருதயத்தின் வேண்டுகள், உங்கள் இருதயத்தின் மன்றாட்டுக்கள் யாரை நோக்கியதாக, யாரிடத்தில் முன்வைப்பதாக இருக்கிறது? இதைத்தான் என் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்திலே மிகுந்த வேதனையோடும் ஆற்றலோடும் கோபாக்கினையோடும் எடுத்து வைத்தார். மத்தேயு நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறதே 22:37, மார்க்கு 12:30, லூக்கா நற்செய்தி 10 27 வசனத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், உன் மன ஆற்றலோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ முழுமையாக அன்பு செலுத்துவாயாக என்று. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேனா? நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு நான் என் தேவனைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறேன், என் தேவனைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன், என் தேவனிடத்திலே தான் நான் எல்லா காரியங்களையும் ஒப்படைத்து வாழுகிறேன் என்று உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்ல முடியுமா?
சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் எல்லா காரியங்களிலும் நான் தேவனுக்கு உகந்தவனாக வாழுகிறேன், தேவனையே முன்வைத்து வாழுகிறேன், தேவனிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாழுகிறேன் என்று எல்லோரும் சொல்லிவிட முடியுமா? ஏன் இந்த உலகத்திலே எல்லாவரையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர் அல்லவா? தமது அழகு திருச்சாயலின்படி உருவாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து அல்லவா? அவ்வாறு இருக்க உங்கள் இருதயம் ஏன் இப்படியாய் பிளவுபட்டு போகிறது, தேவனை விட்டு விலகி போகிறது? எசையா தீர்க்கதரிசி சொன்னதைப் போல, ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உண்மை விட்டு வெகு தொலைவில் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் உதடுகள் மாத்திரம்தான் உண்மை நோக்கி பேசுவதாக இருக்கிறது, அவருடைய இருதயமோ உண்மை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொன்ன அவருடைய வார்த்தையைப் போல உங்களுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாது போகிறீர்களே. எசேயா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். ஆம், சகலத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தூயவர், அவரே பரிசுத்தமுள்ள தேவன் என்று அவரை துதியுங்கள், போற்றுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அவர் ஒருவருக்கே அஞ்சுங்கள், அவர் திருமுன்னே நடுங்குங்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் குமரல்களை, வேதனைகளை, வேண்டுதல்களை, மன்றாட்டுக்களை எல்லாம் அவர் தயவாய் கேட்டு அருள் செய்வார். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அமைத்தவர் நான் என்றோ என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. எசேயா புத்தகத்திலே 41:4 பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கென்று ஒரு உறுதிமொழியை ஆண்டவர் வழங்குகிறார். என்ன உறுதிமொழியை கொடுக்கிறார்? தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அமைத்தருளியவர் நான் என்றோ, நானே அமைத்தவர் தலைமுறைகளை, முடிவானவற்றுடன் இருக்க போவதும் நான் தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக முதலும் முடிவுமான தேவன் எசேயா 44:6 வசனத்திலே சொல்லுகிறாரே, முதலானதும் நான் தான், முடிவானதும் நான் தான் என்கிறார். தொடக்கமும் நானே, முடிவும் நானே. ஆம், ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதே வார்த்தையை அடுத்த வசனமாகத்தான் ஆண்டவர் கேட்கிறார். எசேயா புத்தகத்திலே 44ஆம் அதிகாரத்திலே 7வது வசனமாக, எனக்கு நிகர் யார்? தொடக்கமும் நானே, முடிவும் நானே என்றிருக்கிற தேவனாகிய எனக்கு நிகர் யார்? யாரை எனக்கு நிகராக்குகிறீர்கள்? ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு மனக்குமுறலோடு, எவ்வளவு இருதயத்தின் ஆதங்கத்தோடு இந்த வார்த்தையின் இடத்தில் வெளிப்படுத்தினார் தெரியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய இருதயத்தின் குமரல்களுக்கு நாம் ஈடுகட்ட முடியுமா? ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்வை அவருக்கு பதிலாக ஆக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு உகந்தவனாக வாழ்வேன், நான் உண்மையே பற்று கொண்டவனாக வாழ்வேன், உம்முடைய வார்த்தைக்கு அஞ்சியவனாக, நடுங்கியவனாக என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழல்களையும் உமக்கு முன்பாக அமைத்துக் கொள்வேன் என்று உங்கள் இருதயத்தால் இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க முடியுமா? ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் கொடுத்த இந்த ஆற்றலில் உள்ள வார்த்தைகளின் தொடர்ச்சியை மீண்டுமாய் நான் அடுத்த வாரத்திலே ஜீவ வார்த்தை செய்தியிலே கொடுக்க ஆண்டவர் தந்தரோடு இருக்கிறார். இன்னும் அவர் ஏராளமாய் தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே ஒரு கணப்பொழுது தேவனுடைய கரத்தை நம்மையே தாழ்த்தி நாம் இருதயங்களையெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுத்தி அஞ்சியவர்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரே, இதோ உமது பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
விண்ணகத்திலே உமது நாமம் மகிமைப்படுத்தப்படுவது போல இந்த பூ உலகிலே உமது நாமம் மகிமைப்படுவதாக என்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய நாவுகள் எல்லாம் யதார்த்தமாக இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வாழ்க்கையின் காலங்களை ஓட்டிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. விண்ணகத்திலே உமது நாமம் மகிமைப்படுத்துவது எவ்வளவு மேலானதாய், எவ்வளவு மாட்சிமிக்கதாய், எவ்வளவு மகத்துவம் மிகுந்ததாய். தூதர்களாலே, சேராபீன்களாலே, மூப்பர்களாலே ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லும் பகலுமா அயராது போற்றி மகிமைப்படுத்தி தூயவர் 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 சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தூயவர் என்று இடைவிடாது போற்றி மகிமைப்படுத்தப்படுகிறது. இந்த விண்ணகத்தை மகிமையை போல மண்ணகத்திலும் உமது நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லிவிட்டால் மகிமை பெற்றுவிட முடியுமா? உலக மனிதர்களே, இந்த ஆண்டவருடைய மகிமை நாமத்தை தூதர்களைப் போல, சேராபீன்களைப் போல, மூப்பர்களைப் போல இருதயத்தால் அஞ்சியவர்களாக, நடுங்கியவர்களாக தேவனுடைய திருச்சமூகத்திலே மண்டியிட்டு முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, எல்லாமுமானவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, என்னை மன்னியும் என்று அவர்களுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் சரணடைந்து விழுந்து உங்கள் எண்ணங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் மன்றாட்டுகளை அவருடைய பாதத்திலே நீங்கள் சரணடைந்து ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். எள்ளளவும் குறைவுபடாதபடி விண்ணகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபடத்தில் இருக்கிற ஜீவமறை வாழ்வையும் உங்களுக்கு தர காத்திருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவராகவே இருக்கிறார். அவரே சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல லோகத்துக்கு ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர். அவராலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அவரையே பற்றி கொள்ளுகின்ற பொழுது, அவரையே பலனாய் பிடித்து கொள்ளுகின்ற பொழுது, அவரையே அறிந்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது, நம்பி விசுவசித்து வாழுகின்ற பொழுது எல்லா கொடைகளினாலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவரும் ஜீவனுள்ள தேவனுமாய் இருக்கிறார். ஆமென்.